இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய முகம் பளிச்சுன்னு பொலிவு பெறுறதுக்கும் முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் மறையிறதுக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 30 வயசை தாண்டும் போது பெண்களுக்கு ஏற்படுற அழகு சார்ந்த பிரச்சனை முக்கியமாக என்ன தெரியுமா? முகத்தில் சுருக்கம் ஏற்படுறது தான். முகத்தில் சுருக்கம் வந்துட்டாலே நம்ம வயசாயிட்ட மாதிரி தோற்றம் வந்துடுமே அப்படின்னு பெண்கள் பயப்படுறது நியாயமான விஷயந்தான். கொஞ்சம் கவனமாகவும் அக்கறையாகவும் இருந்தால் போதும். முகச்சுருக்கம் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு 40 வயசில் கூட இளமையாக காட்சியளிக்கலாம். முகச்சுருக்கம் வராமல் தடுக்கிறதுக்கும் முகப்பொலிவு பெறுவதற்கும் நம்ம கையாள வேண்டிய சின்ன சின்ன வழிமுறைகளை தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். முட்டையுடைய வெள்ளைக்கரு, 2 டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெய், 1 டீஸ்பூன் திராட்சை சாறு, இது 3ஐயும் கலந்து முகத்தில் தடவி காஞ்சதும் குளிர்ந்த தண்ணீர்னால முகத்தை கழுவணும். மாதத்துக்கு 2 தடவை இப்படி செஞ்சாலே முகத்தில் சுருக்கங்கள் ஏற்படுறத ஆரம்பத்திலேயே தடுக்க முடியும். பால், முட்டையினுடைய வெள்ளைக்கரு, பாசிப்பருப்பு பயிறு, கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலப்பொடி இதெல்லாத்தையும் சம அளவு எடுத்து பன்னீரில் குழைச்சி முகத்தில் தடவி அது காஞ்ச பிறகு கழுவி வந்தோம்னா முகச்சுருக்கம் மறையும். கடலை மாவோடு அரிசி இல்லைனா கோதுமை தவிடு சேர்த்து பாலில் விட்டு குழைச்சி முகத்தில் தடவி 10 நிமிஷம் கழித்து கழுவினாலே சுருக்கங்கள் மறைஞ்சி இளமையாக இருக்கும். எண்ணெய் பசை சருமம் இருக்கிறவங்களா இருந்தால் சந்தனப் பொடியோட பன்னீர் கலந்து முகத்தில் போடலாம். காலை மாலை 2 வேளையும் காய்ச்சாத பாலோட கடலை மாவை சேர்த்து பேக் மாதிரி போட்டு காஞ்ச பிறகு முகத்தை கழுவுனா சுருக்கங்கள் மறைஞ்சி முகம் பளிச்சுன்னு இருக்கும். வேப்பிலையை அரைச்சி பேக் போட்டு வந்தாலே முகம் எப்பவும் புத்துணர்ச்சியோடு இருக்கும். கேரட்டை கொஞ்சம் தயிர் விட்டு மிக்சியில் அரைச்சி முகத்திற்கு பேக் போட்டு 20 நிமிஷம் கழித்து கழுவினா முகச்சுருக்கம் நீங்கி பளபளப்பாக இருக்கும். முட்டையுடைய வெள்ளைக்கருவை ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தில் தடவிக்கணும். காலையில் எழுந்ததும் நீர்னால கழுவினா முகத்தோள்கள் தளர்ச்சி அடையாமல் இறுக்கமாக இருக்கும். கடலை மாவோட பன்னீர், தேன், தயிர், பால் இதில் ஏதாவது ஒன்றை நம்ம சரும வகைக்கு ஏற்ற மாதிரி கலந்து முகத்தில் பேக் போட்டு அது காஞ்ச பிறகு கழுவிடலாம். இதனால் தோல் இறுக்கமாகறதோட தோலில் இருக்கிற இறந்த செல்கள் அகற்றப்பட்டுரும். அப்போ முகம் இன்னும் பொலிவு பெறும். அரிசி மாவோட தேங்காய் எண்ணெய் கலந்து முகத்தில் மெதுவாக மசாஜ் செய்யலாம். இது இயற்கையான ஸ்க்ரப் செய்யும் முறையாகும். இதனால் இறந்த செல்கள் நீக்கப்பட்டு முகத்தில் சுருக்கம் ஏற்படுவதும் தடுக்கப்படும். சந்தனப்பொடி, வெள்ளரிச்சாறு, எலுமிச்சஞ்சாறு, இளநீர் இதெல்லாத்தையும் கலந்து முகத்திற்கு பேக் போட்டு காஞ்ச பிறகு கழுவுனா சுருக்கம் வருவதை தடுத்துடலாம். தேனோட பாதாம் எண்ணெயை கலந்து முகத்தில் தடவணும். இதுவும் முகச்சுருக்கம் போகிறதுக்கான ஒரு வழி. தேன், முட்டையினுடைய மஞ்சள் கரு, ஓட்ஸ் மாவு இது 3த்தையும் சேர்த்து முகத்தில் பூசி நல்லா காஞ்ச பிறகு கழுவணும். இதனாலையும் முகச்சுருக்கம் காணாமல் போயிடும். மாதுளம் பழத்தோலை காய வச்சு பவுடராக்கிக்கணும். கொஞ்சம் மாதுளம் பொடியோட ஒரு சில சொட்டுக்கள் கடுகு எண்ணெயை சேர்த்து முகத்திற்கு தடவி 15 நிமிஷம் கழித்து கழுவினா சுருக்கம் இருக்கவே இருக்காது. வெளியில் போகும்பொழுது வெயில் படக்கூடிய இடங்களில் சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டுக்கிறது நல்லது. நல்ல உணவு பழக்கம், போதுமான தூக்கம், சுகாதாரமான காற்று இவை எல்லாமே வயதான தோற்றம் விரைவில் ஏற்படுறத தவிர்க்கிறதுக்கு உதவும். நம்ம முகம் இளமையாக இருக்கவும் பொலிவோடு இருக்கவும் இதுவரைக்கும் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்குற வீடியோ ஒவ்வொன்றும் அந்தந்த நேரத்திலேயே உங்களை வந்து அடையும்.